ஓபிஎஸ்ஸின் தேனி மாவட்டத்தில் இபிஎஸ் டிடிவி தினகரன் ஒன்றாக இணைந்து பரப்புரை செய்து வருகின்றனர். நேரலையில் பார்க்கலாம். இன்றைய தினம் இங்க நம்முடைய தேனி மாவட்டம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருது முல்லை பெரியார் அணை. இன்றைக்கு நான் ஒரு விவசாயி, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கே நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த விவசாய தொழில் என்பது ஒரு கடினமான தொழில். விவசாயி தொழிலாளி இரண்டும் இரண்டு கண்ணை போன்றது. ஆக இந்த இரண்டு ஜீவன்களும் இரவென்றும் பகலென்றும் மழை என்றும் வெயிலையும் பாராம ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே உழைத்து மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி தொழிலாளி. அப்படி இந்த தொழில் ஏற்றம் பெற வேண்டும், தொழிலை ஈடுபட்டுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அதிமுக அரசு நிறைவேற்றி வந்தது. பல்வேறு திட்டங்கள். முல்லை பெரியார் அணை அம்மா இருக்கும் போதே சட்ட போராட்டம் நடத்தினாங்க. 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டது. அணையை பலப்படுத்தின பிறகு 142 152 அடியாக அந்த நீரினுடைய அளவை உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அணையை பலப்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்தோம். அதற்காக டெண்டர் விட்டோம். 8 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு பணியை துவக்கணும். அந்த அணையின் கரை ஓரமாக இருக்கிற மரங்களை வெட்டுகின்ற பொழுது கேரள அரசு நம்முடைய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதோட கட்டுமான பொருட்கள் கொண்டு போக வேணும். ஒன்னா அங்க இருக்கிற படகின் மூலமாக கொண்டு போக வேண்டும், இல்ல வனத்துறையின் மூலமாக கொண்டு போக வேண்டும். ஆக கட்டுமான பொருட்கள் கொண்டு போவதற்கு கேரள அரசு அனுமதிக்கல. அதனால முழுமையான பணி செய்ய முடியல. இருந்தாலும் நான் தொடர்ந்து கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினேன். மரியாதைக்குரிய அங்க இருக்கின்ற முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம் இந்த நீர். உடலுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். அப்படிப்பட்ட தண்ணீரை எங்களுடைய மக்களுக்கு தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். அந்த அணையை பலப்படுத்த வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் பணி செய்ய இந்த கேரள அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். பரிசீலிக்கலாம் சொன்னாரு. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக இன்றைய தினம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில் இருக்குது. திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி இருக்குது. இதுவரை இன்றைய முதலமைச்சர் இங்க இருக்கின்ற விவசாய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கேரளா செல்லல. அங்க இருக்கின்ற முதலமைச்சரை பார்க்கல. பார்த்து பேசி இருந்தா நமக்கு இந்த அணையை பராமரித்து 142 152 அடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்த்திருக்கலாம். செஞ்சாரா? கூட்டணி வேணும். அதன் மூலமா ஆட்சி பிடிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். இங்க இருக்கின்ற விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கூட்டணி வைத்திருக்கின்றீர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பேச குறுக்கு பேசுறீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் நினைத்திருந்தால் விவசாய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் தோன்றி இருந்தா உடனடியாக இன்றைக்கு கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசி இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். செஞ்சாரா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் மீண்டும் வேணுமா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பிரச்சனை நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கேரள அரசு அங்கே பக்கத்தில் ஒரு அணை கட்டணும் இன்றைக்கு குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அரசு இருக்கின்ற வரை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்காம நிராகரிச்சுட்டு வந்தோம். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி சிந்திக்கவும் இல்லை, அதற்கு தேவையான நடவடிக்கையும் எடுக்கல. அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு டெண்டர் விடப்பட்ட பணியை உண்மையிலேயே
இந்த தேனி மாவட்ட மக்கள் அக்கறை இருந்தால், 5 மாவட்ட மக்கள் அக்கறை இருந்தால், நாங்கள் கொண்டு வந்த அந்த பராமரிப்பு திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு 152 அடி உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நீரினுடைய அளவை உயர்த்தி இருக்கலாம். செஞ்சாரா? அப்படிப்பட்டவருக்கு ஓட்டு போடலாமா? தேனி ஆண்டிப்பட்டி பகுதியில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பரப்புரை மேற்கொண்டதை நேரலையில் பார்த்தோம்.